Hello friends, இன்னைக்கு ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி கடலைக்கறி தான் செய்ய போறோம். இது நம்ம ஊர்ல சுண்டல் குழம்புன்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது நீங்க ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம்க்குலாம் வச்சுக்கலாம். மெயினா புட்டுக்கு சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ராகி புட்டு, சிகப்பரிசி புட்டு, அவல் புட்டெல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சுண்டல் குழம்புக்கு சுண்டலை ஊற வச்சுருக்கணும். மார்னிங் செய்கிறீங்கன்னா நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வைக்கும் போது சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நான் 1 டம்ளர் அளவுக்கு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே பச்சையாக கூட போட்டு வேக வைக்கலாம். இருந்தாலும் ஒரு டைம் வதக்கிட்டு வேக வச்சோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச சுண்டல் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் சுண்டலுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணி. ஒவ்வொரு குக்கரில் விசில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும், அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 10 விசிலில் கூட கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 விசில் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும். இப்போ இதுக்கு தேங்காவை வறுத்து அரைச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வறுத்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காயை இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காய் வறுபட்டு நல்லா வாசம் வரும். கலரெல்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியெல்லாம் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த பேனோட ஹீட்லேயே நல்லா வறுபட்டுரும். நம்ம அப்படியே ஃப்ளேமை ஆன்லேயே வச்சுட்டு வறுத்தோன்னா பொடி சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுண்டல் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை ஸ்மெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இதில் வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டரியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி ரெடி. இதை நீங்கள் புட்டுக்கு, இடியாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ராகி இடியாப்பம், ராகி புட்டு வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ஹெல்த்தியான கடலைக்கறி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.